ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எல்இடியோட பெஸ்ட் ஃப்ரெண்டை பத்தி பார்க்க போறோம். யாருன்னு தெரியுமா? ரெசிஸ்டர். ரெசிஸ்டார் இல்லைன்னா எல்இடி ஐயோன்னு பேர்ன் ஆகிடும். இப்போ எல்இடி அழுதுட்டு இருக்கு. Don't give me too much credit. I'm a small LED. ஏன்னா அதுக்கு ஒரு கரெக்டான ரெசிஸ்டார் தேவை. ஒரு மேஜிக் ஃபார்முலா, ரொம்ப ரொம்ப ஈஸி. இதை கற்றுக்கிட்டோம்னா அழுதுட்டு இருக்க குட்டி எல்இடிக்கு நாம ஒரு ரெசிஸ்டார் வாங்கி கொடுத்துடலாம். இப்போ ரெசிஸ்டாரோட வேல்யூ கண்டுபிடிக்க பேட்டரி வோல்டேஜ் மைனஸ் எல்இடி வோல்டேஜ் டிவைடட் இன்டூ எல்இடி கரண்ட். ஐயோ, ஃபார்முலா பார்த்தா பயமா இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். பேட்டரி 9 வோல்டேஜ், எல்இடி 2 வோல்டேஜ், எல்இடி கரண்ட் 0.02 ஆம்ஸ். இப்போ கேல்குலேட் பண்ணலாம். ரெசிஸ்டரோட வேல்யூ கண்டுபிடிக்க பேட்டரி வோல்டேஜ் 9ஐயும் எல்இடி வோல்டேஜ் 2ஐயும் சப்ராக்ட் பண்ணி எல்இடி கரண்ட் 0.02 ஆம்ஸை டிவைட் பண்ணோன்னா நமக்கு வர ஆன்சர் 350 ஓம்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எல்இடிக்கு தேவையான ரெசிஸ்டார் 330 to 360 இருக்கலாம். கிட்ஸ் ஷார்ட்கட் தெரியுமா? நம்ம ஸ்மால் எல்இடியை 9 வோல்டேஜ் பேட்டரி கூட கனெக்ட் பண்ணும்போது யூஸ் பண்ண வேண்டியது 330 to 470 யூஸ் பண்ணால் சேஃப். ஃபார்முலா தெரிஞ்ச சயின்டிஸ்ட் ஷார்ட்கட் யூஸ் பண்ணீங்கன்னா ஸ்மால் கிட். இன்னைக்கு என்ன கற்றுக்கிட்டோம்? எப்படி ரெசிஸ்டார் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.